இப்போ ஒரு 650 சிசி வாங்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து பர்ஃபார்மன்ஸ் தான் ஒரு முக்கியமான ஃபேக்டரா இருக்கும். அதை நோக்கி தான் அவங்க போவாங்க. ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் வேணாங்கிறவங்க சிங்கிள் சிலிண்டருக்கே போயிடுவாங்க. அண்ட் பர்ஃபார்மன்ஸ்னு வர்றப்ப இது வந்து ப்ரொடியூஸ் பண்றது வந்து 52 நியூட்டன் மீட்டர் டார்க், 47 பிஎஸ்பி ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த பவர் போதும்னு நினைக்கிறீங்களா, இல்ல இன்னும் ராயல் என்ஃபீல்டு வந்து மேபி இன்னும் ஹையர் சிசிஸ் எல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? நம்ம இந்தியன் ரோட் கண்டிஷனுக்கு இது போதுமானது தான். ஸோ இது வந்து நம்ம ஊர் க்ரூசிங் நார்மல் க்ரூசிங் ஸ்பீடுன்னு எடுத்திங்கன்னா ஒரு 100 to 120 தான் வந்து நம்ம ஊரில் ஒரு பண்ணக்கூடிய ஒரு க்ரூசிங் ஸ்பீடு. ஸோ இதுக்கு இது கண்டிப்பாக போதுமானது. இதோட ரிஃபைன்மெண்ட், இதோட பவரே வந்து நமக்கு போதுமானதாக இருக்கும். அண்ட் மோரோவர் பார்த்தீங்கன்னா இந்த 2 சிலிண்டர் செக்மெண்ட்டில் நீங்கள் மற்ற பிராண்ட்ஸோட நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இது கண்டிப்பாக டெஃபினெட்லி ஒரு வேல்யூ ஃபார் மணி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ நானே டுக்காட்டி யூஸ் பண்ணுறேன். ஸோ அதோட ப்ரைஸிங் அதுவும் ஒரு 2 சிலிண்டர் தான். அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வேற. பட் ஆனால் ஒரு வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு நீங்கள் எடுக்கும்போது ஒரு என்ட்ரி செக்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் ஒரு ஹைவே க்ரூசிங்கும் பண்ணணும் நமக்கு சிட்டி யூஸ்க்கும் அப்படின்னு ஒரு கம்பேரிட்டிவாக நம்ம பார்க்கும்போது இது டெஃபினெட்லி ஒரு வேல்யூ ஃபார் மணி. நம்ம இந்தியன் ரோட்ஸுக்கு இது கண்டிப்பாக போதுமானது.